அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். ப்ளீஸ் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு லைக் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலங்க. நீங்கள் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்குறீங்க. ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சதெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் புலாவ். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1.5 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக நறுக்கி இதில் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா நிறம் மாறட்டும். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. அரை கைப்பிடி புதினா, அரை கைப்பிடி கொத்தமல்லி கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் இதுலேயும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க. இந்த பீட்ரூட் புலாவ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. இப்போது இதில் அரை தக்காளி சேர்த்துட்டேன். 1/4 கிலோ பீட்ரூட்டை எந்த அளவுக்கு பொருசாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் தான் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. நல்லா வேகட்டும். இன்றைக்கி நான் சின்ன கப்பில் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். 1க்கு 2.5, 1 கப் தேங்காய் பால், 1.5 கப் தண்ணி. இதே நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரினா 1க்கு 1.5 to 1.25 வச்சிங்கன்னா போதும். இது பழைய அரிசின்றதால 1க்கு நான் 2.5 வைக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு பார்த்திங்கன்னா நான் 1 டீஸ்பூன் 1 to 1.25 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஊற வச்ச இப்போ நான் அரை மூடி லெமன் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு கொதி விட்டு வெயிட் பண்ணலாம். அந்த பக்கம் தோசைக்கல்லை ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை தூக்கி தோசைக்கல் மேலே வச்சு சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணுங்கள். சூப்பரான பீட்ரூட் புலாவ் தயார். இந்த பீட்ரூட்டில் பார்த்திங்கன்னா நைட்ரேட் அதிகமாக இருக்குது. பிட்டைன்றது நம்ம லிவரில் எக்ஸஸாக இருக்கிற கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி கொடுக்குது. அவ்வளோதான். சூப்பராக பீட்ரூட் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.